ஓம் சாந்தி. 7/1/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஒருபோதும் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ள கூடாது. ஒருவேளை யாராவது தவறு செய்து விட்டார்கள் என்றால் தந்தையிடம் ரிப்போர்ட் செய்ய வேண்டும். தந்தை எச்சரிக்கை கொடுப்பார். கேள்வி: தந்தை எந்த ஒரு கான்ட்ராக்ட், அதாவது ஒப்பந்தம் எடுத்திருக்கிறார்? பதில்: குழந்தைகளின் அவகுணங்களை நீக்குவதற்கான ஒப்பந்தம் ஒரே ஒரு தந்தைதான் எடுத்திருக்கிறார். வேற யார் எடுப்பாங்க? எடுக்கிறதுக்கு யாருக்காவது தைரியம் வருமா? குழந்தைகளின் குறைகளை கேட்கும் போது அதை நீக்குவதற்கு தந்தை அன்பாக அறிவுரை கொடுக்கிறார். ஒருவேளை குழந்தைகளாகிய உங்களுக்கு மற்றவர்களுடைய குறைகள் தென்படுகிறது என்றால் நீங்கள் உங்கள் கையில் சட்டத்தை எடுத்துக்கொள்ள கூடாது. சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்வதும் கூட தவறுதான். அதாவது மற்றவங்களுடைய தவறுகளை பார்க்கும்போது எனக்கு என்னன்னோ இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அந்த நேரத்தில் அவங்களுக்கு டைரக்டாக சொல்லவும் கூடாது. பாபாவிடம் ரிப்போர்ட் பண்ணுங்க, பாபா அன்பாக புரிய வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகள் புத்துணர்வு பெறுவதற்காக தந்தையிடம் வருகிறீர்கள். ஏனென்றால் எல்லையற்ற தந்தையிடம் இருந்து எல்லையற்ற உலகத்தின் ராஜ்யம் அடைய வேண்டும் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஆனால் மறந்து விடுகிறீர்கள். மாயை மறக்க வைத்து விடுகிறது. ஒருவேளை மறக்க வைக்கவில்லை என்றால் மிகுந்த குஷி இருக்க வேண்டும். அப்போ குஷி இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை மறந்துட்டோம் அப்படின்றது உணரணும். குழந்தைகளை, இந்த பேட்ஜை அடிக்கடி பார்த்து கொண்டே இருங்கள். சித்திரத்தையும் பார்த்து கொண்டே இருங்கள். லக்ஷ்மி நாராயண் படத்தை பார்த்துக்கிட்டே இருங்கன்றார். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். ஞானம் கிடைப்பதற்கான நேரம் இதுதான். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே என்று தந்தை கூறுகிறார். இரவும் பகலும் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே என்று கூறிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இனிமையிலும் இனிமையான பாபா என்று குழந்தைகள் சொல்வதில்லை. இருவரையும் சொல்ல வேண்டும் அல்லவா? எல்லையற்ற பாப் தாதா இருவரும் இனிமையானவர்கள் அல்லவா? ஆனால் தேக அபிமானத்தில் இருக்கும் சிலர் சிவபாபாவை மட்டும் இனிமையிலும் இனிமையானவர் என்று சொல்கிறார்கள். சில குழந்தைகள் கோபத்தில் சில நேரங்களில் பாப் தாதாவையும் ஏதாவது சொல்லி விடுகிறார்கள். சில நேரம் தந்தையையும் சில நேரம் தாதாவையும் சொல்கிறார்கள். விஷயம் ஒன்றுதான். சில நேரம் நிமித்தமான பிராமணிகளிடமும் சில நேரம் தங்களுக்குள்ளும் கோபப்பட்டு விடுகிறார்கள். நீங்கள் கோபப்படுகிறீர்கள் என்று உங்களை பற்றி ரிப்போர்ட் வருகிறது. இதைதான் தேக அபிமானம் என்று எல்லையற்ற தந்தை கூறுகிறார். குழந்தைகளை ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள் என்று அனைவருக்கும் தந்தை கூறுகிறார். அதாவது பக்தி மார்க்கத்தில் என்ன செய்துட்டு இருந்தோம்? நமக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனை நிந்தனை செய்துட்டு இருந்தோம். நீதான் என்னை இப்படி பாடுபடுத்துற, நீதான் இப்படி என்னை சோதிக்கிற, என்னை பார்த்தா உனக்கு இரக்கம் இல்லையா, கருணை இல்லையா, அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தோம். பகவான் அமைதியாக கேட்டுட்டு இருந்தார். இப்போ பகவானுடைய குழந்தைகளாக மாறி இருக்கிறோம். ஆனாலும் அந்த சம்ஸ்காரம் போகிறதில்லை. பாபா நம்மளை தினமும் இனிமையான குழந்தைகளை, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளைன்னு சொல்லும் போது நாம என்ன செய்யணும்? இருவரையும், பாப் தாதா இருவரையும் இனிமையிலும் இனிமையான எல்லையற்ற பாப் தாதாவே அப்படின்னு சொல்லணும். ஆனால் சொல்றதில்லை. சிவபாபாவே சொல்றாங்க, இனிமையிலும் இனிமையான சிவபாபாவே அப்படின்னு. ஆனால் பிரம்மா பாபாவை அப்படி சொல்றதில்லை அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறார்.
அதனால பிரம்மா பாபாவுடைய மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு பீக்கையும் உணர்ந்தே ஆகணும். இப்போ உலகத்துல பாருங்க, எல்லாமே ஃபேமிலி சிஸ்டம் நடந்துட்டு இருக்கு. அரசியல் எடுத்துக்கோங்க. அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய பீரியட் முடிஞ்ச உடனே அவங்களுடைய மகன்கள் மகள்கள் தான் ஆட்சிக்கு வருவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சினிமா ஆக்டர்ஸும் அப்படிதான். அவங்க அப்படியே அந்த ஃபீல்டுலே அவங்களுடைய மகன்களையும் மகள்களையும் பெரிய பெரிய ஆக்டராகவும் ஆக்ட்ரஸாகவும் மாத்திட்டு இருக்காங்க. சில குருமார்களும் அப்படிதான். அவங்களுடைய பரம்பரையில வரக்கூடியவங்க அவங்க தான் அடுத்தது குருவா அந்த பீடத்துல அமருவாங்க. அப்படி இருக்கும்போது பிரம்மா பாபா என்ன செய்தார்? அவ்வளோ பணத்தையும் சமர்ப்பணம் செய்து சகோதரிகளையும் தாய்மார்களையும் ட்ரஸ்டியாக ஆக்கிட்டார். அந்த ட்ரஸ்டீஸ்ல பிரம்மா பாபாவுடைய லௌகீக குடும்பத்தை சார்ந்தவங்க யாருமே இல்லை. அவருக்கு அப்புறமா கூட பிரகாஷ்மணி தாதிக்கு தான் அந்த பதவியை கொடுத்தார். ஏன் அவங்களுடைய லௌகீக மகள் நிர்மல் சாந்த தாதி இருந்தாங்க, அவங்களுக்கு ஏன் கொடுக்கல? எவ்வளோ நமக்காக பிரம்மா பாபா செய்திருக்கிறார், செய்து கொண்டும் இருக்கிறார். இதெல்லாம் மறக்கலாமா? ஆகையால சிவ் பாபாவையும் குறை சொல்ற பழக்கம் இருக்கக்கூடாது. நமக்கு பிரம்மா பாபாவையும் குறை சொல்லக்கூடாது, நிந்தனை பண்ணக்கூடாது. நிமித்தமாக இருக்கக்கூடிய பிராமணிகளையும் நம்ம நிந்தனை பண்ணக்கூடாது. அல்லது உங்களுக்குள்ளேயும் அந்த மாதிரி நிந்தனை செய்கிற பழக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அந்த சம்ஸ்காரம் இருந்ததுன்னா யாரையோ ஒருத்தர் நிந்தனை செய்துக்கிட்டே இருக்கணும். இவங்க இல்லைன்னா இவங்க, இவங்க இல்லைன்னா அவங்க, அப்படி செய்துக்கிட்டே இருப்பாங்க. அது வேண்டாம் அப்படின்னு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். அதிலும் மாயா யார் சக்திசாலியான பயில்வானாக இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களிடம் யுத்தம் செய்கிறது. மாயாவிடம் வெற்றி தோல்வி என்பது அனைவருக்கும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. யுத்தத்தில் நினைவு மறதி என அனைத்தும் ஏற்படுகிறது. தந்தை வந்திருப்பதை குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்காக கற்பித்து கொண்டே இருப்பார். நீங்க மாறுற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், நான் அதுக்காக தான் வந்திருக்கிறேன் அழகா சொல்லிட்டு இருக்கிறார். ஆகையால் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்ரீமத் படி நடந்தால்தான் உயர்ந்தவர்களாக ஆகுவீர்கள். இதில் யார் மீதும் மன கஷ்டப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. அதாவது சில நேரங்கள்ல சிலருக்கு ஸ்ரீமத் சொல்லும் போது இதெல்லாம் ஈஸ்வரிய நியமம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு மன கஷ்டம் ஏற்படுது. என்னை போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? பாபா ஒரு நியமம் கொடுத்திருக்கிறார். அந்த நியமத்தை சகோதரிகள் உங்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்காங்க. நீங்க அதுல கவனம் கொடுத்திருக்க மாட்டீங்க, அல்லது தெரியாமல் கூட இருக்கலாம். ஆகையால அவங்க என்ன செய்வாங்க? நீங்க நல்லா இருக்கணும், ஞானத்தை விட்டு போயிடக்கூடாது, அல்லது மாயாவுக்கு வசம் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அனுபவத்தினுடைய அடிப்படையில இதெல்லாம் செய்யாதீங்க புரிய வச்சிட்டு இருக்காங்க. உதாரணத்திற்கு சின்ன விஷயம்தான், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், சென்டர்ல நீங்க பணம் கொடுக்கறது வாங்கிறது எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இந்த மாதாஜி வீட்டுக்கு போகிறது, இல்லை அந்த சகோதரருடைய வீட்டுக்கு போகிறது, சாப்பிட்றது, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க? நாம இப்ப லௌகீகத்திலேருந்து கட் ஆயிட்டோம், அங்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ண முடியாது, பிராமண ஃபேமிலியில போனா என்ன அப்படின்னு நினைப்பீங்க. ஒண்ணுமே தப்பில்லை. ஆனால் அதுலேயும் மாயா நுழைஞ்சிடுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்குறோம். அதனால்தான் மதுபன்ல ஒரு நியமமாக நமக்கு சொல்றாங்க. நம்ம என்ன அப்படிப்பட்டவங்களா? நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, நாங்க பக்கா தானே, அப்படிலாம் நினைக்க கூடாது. நீங்க தப்பே பண்ணலை, ஆனாலும் ஒரு சகோதரி ஒரு எச்சரிக்கை வார்த்தைகள் ஏதாவது சொல்றாங்கன்னா இனிமே எச்சரிக்கையா இருக்கணும், இந்த தவறு என் மூலமா நடக்கக்கூடாதுன்றதுக்காக கூட சொல்லியிருக்கலாம். இப்படி நம்ம எடுத்துக்கணுமே தவிர எதற்கும் கஷ்டப்படக்கூடாது. தேகாபிமானம் இருந்ததுன்னா ஈகோ ஹர்ட் ஆயிடும், சுருன்னு வருது அப்படியே, என்ன போய் சொல்லிட்டாங்களேன்னு. பாபா சொல்றார், ஆத்மா அபிமானி ஆகுங்க.
சகோதரி இப்படி சொல்றாங்கன்னா, நான் அப்படி இருக்கிறேன்னா பார்த்துக்கோங்க. இருந்தேன்னா மாத்திக்கோங்க. இல்லைன்னா சரி எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அத விட்டுட்டு தானும் கஷ்டப்பட்டுட்டு, மத்தவங்களுக்கும் அத சொல்லிக்கிட்டு, என்ன வந்து சிஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு மத்தவங்களுடைய இம்ப்ரஷனையும், பாவனையும் கெடுத்துட்டு இருக்கக்கூடாது இல்லையா? மன கஷ்டப்படுவது என்றால் கோபப்படுவதாகும். சரி அப்படியே ஏதாவது தவறு நடக்குதுன்னாலோ, அதுக்கும் என்ன செய்யணுன்றது பாபா புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. தவறு நடக்கிறது என்றால் பாபாவிடம் ரிப்போர்ட் செய்ய வேண்டும். நீங்களே யாரிடமும் சொல்லிவிடக் கூடாது. இது சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்வதாகும். அரசாங்கமும் சட்டத்தை கையில் எடுக்க விடுவதில்லை. யாராவது அடிக்கிறார் என்றால் அவர்களை திருப்பி அடிக்கக் கூடாது. அதுதானே கவர்மெண்ட் ரூல்ஸு. என்ன செய்யணும்? ரிப்போர்ட் செய்ய வேண்டும். பிறகு அவர்கள் மீது கேஸ் ஃபைல் ஆகிவிடும். இங்கும் குழந்தைகள் நேருக்கு நேர் எதுவும் சொல்லிவிடக் கூடாது. சில நேரத்துல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது. ஒருத்தர் நல்லா பக்காவா இருப்பாங்க, நியமப்படி நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னொருத்தர் அப்படி இருக்கிறதில்ல. இவங்க உடனே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா, இங்க வந்தா இப்படிலாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது மன கஷ்டம் வரும். ஆகையால நீங்களே இன்னொருத்தருக்கெல்லாம் நேருக்கு நேர் எதுவும் சொல்லாதீங்க. ரிப்போர்ட் பண்ணுங்க. பாபாவிடம் சொல்லுங்க அப்படின்னு பாபா இருக்கும்போது சொல்லியிருக்கிறார். இப்ப யார்கிட்ட வந்து சொல்லணும்? நிமித்தமானவங்க கிட்ட சொல்லணும். அவங்க எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வைப்பாங்க. அனைவருக்கும் எச்சரிக்கை செய்பவர் ஒரே ஒரு பாபா ஆவார். அதுவும் புரிஞ்சுக்கல, நிமித்தமானவங்க சொல்லியும் அவங்க புரிஞ்சுக்கலன்னா அமைதியா இருங்க. பாபா எதுக்கு இருக்கிறார்? அவர் பார்த்துப்பார். குழந்தைகளாகிய நீங்கள் உள்ளத்தில் நாம் புது உலக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். உள்ளுக்குள் எவ்வளவு பெருமிதம் இருக்க வேண்டும். முக்கியமானது நினைவு மற்றும் தெய்வீக குணங்கள். பாப்தாதா சாட்சியாக இருந்து குழந்தைகளின் மனநிலையை பார்க்கிறார். மேலும் புரிய வைக்கவும் செய்கிறார். வெளியில் சென்டர்களில் அந்த அளவிற்கு புத்துணர்வுடன் இருப்பதில்லை. ஆகையால்தான் இங்கு புத்துணர்வு அடைவதற்காக குழந்தைகள் வருகிறீர்கள். மதுபன் பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது உங்க ஊர்லன்னா பல வேலைகளுக்கு இடையில 1 ஹவர் சென்டருக்கு வந்துட்டு போயிடுவீங்க. அவ்வளோ புத்துணர்வு பெறுறதுக்கு வாய்ப்பில்லை. மேலும் நிமித்தமானவங்க அவங்க யாரு, எவ்வளோ வந்து அடைய வைப்பாங்க பிராப்தி அப்படின்றது சொல்ல முடியாது. நீங்க என்கிட்ட வந்தீங்க, மதுபனுக்கு வந்தீங்கன்னா புத்துணர்வு அடைவீங்க, எல்லா பிராப்திகளையும் அடைவீங்க அப்படின்னு சொல்றார். நான் இங்கு வந்துதான் உலகத்தையும் 5 தத்துவங்கள் உட்பட அனைத்தையும் தூய்மையாக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். எவ்வளவு சேவை இருக்கிறது! ஒரே ஒரு தந்தைதான் வந்து அனைவருக்கும் சத்கதி அடையச் செய்கிறார். அதுவும் பலமுறை அடைய செய்திருக்கிறார். அனைத்தும் படிப்பின் ஆதாரத்தில்தான் இருக்கிறது. படிப்பில் யோகாவும் இருக்கிறது. மாயா மிகவும் பலம் வாய்ந்தது. நிறைய பேரை தோல்வியடைய வைக்கிறது என்பதை பாபா அறிவார். டீச்சரின் வேலை தவறுகளை பற்றி புரிய வைத்து தவறு செய்யாதவர்களாக ஆக்குவது. யாராவது தவறு செய்துவிட்டால் சதா அதே தவறு நடந்து கொண்டே இருக்கும் என்பதும் கிடையாது. நல்ல குணங்களுக்கு தான் மகிமை பாடப்படுகிறதே தவிர தவறுகளுக்கு அல்ல. அதாவது என்னுடைய ரோல் என்ன அப்படின்றது சொல்லிட்டு இருக்கிறார். நான் ஒரு டீச்சர். அப்ப டீச்சருடைய வேலை என்ன? மாணவர்கள் தவறு செய்யறாங்கன்னா கூப்பிட்டு புரிய வைப்பது. அதுதானே அவருடைய வேலை. அதுபோல என்னுடைய வேலை தவறுகளை புரிய வைத்து தவறு செய்யாதவர்களாக ஆக்குவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். எனக்கு இதுவும் தெரியும். ஒரு தடவை ஒருத்தர் தவறு செய்யறாங்கன்னா திரும்ப திரும்ப அதை செய்துட்டே இருப்பாங்களா என்ன? அவங்க மாற மாட்டாங்களா என்ன?
ஆகையால நானும் பொறுமையாக புரிய வைக்கிறேன் அப்படின்றார். அதுக்கும் மேல நல்ல குணங்கள் உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்கு தானே மகிமை பாடப்படுது. தவறுகள் இருந்ததுன்னா தவறுகளுக்கு யாராவது மகிமை செய்வாங்களா? அழிவற்ற வைத்தியர் ஒரே ஒரு தந்தை ஆவார். அவர் வைத்தியம் செய்வார். அதாவது சிவபாபாவும் சரி, பிரம்மா பாபாவும் சரி, தாதிமார்களும் சரி, நிமித்த சகோதரிகளும் சரி, அவங்கவங்க அவங்கவங்க வேலையை செய்துட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிறதே உங்களை வழிநடத்தி கொண்டு போறதுக்காக. சில சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு ஒரு சிஸ்டம்னுடைய பாதுகாப்பு கருதி கூட அறிவுரை சொன்னால் கோபம் வந்துடுறது. ஆகையால பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். யாரிடம் கோபத்தின் அம்சம் இருக்கிறதோ அவர்கள் நிந்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். திருத்துவது தந்தையின் வேலை. நீங்கள் திருத்தக்கூடியவர்களா என்ன? நாம திருத்தி யார் திருந்த போறாங்க? பாபாவுடைய சக்தி அங்க வேலை செய்யணும். பாபா எல்லாரையும் திருத்திடுவார். யாரிடமாவது கோபம் என்ற பூதம் இருக்கிறது, யாரையாவது நிந்தனை செய்கிறார்கள் என்றால் தன்னுடைய கையில் சட்டம் எடுத்துக் கொள்கிறார்கள் என்று அர்த்தம். இப்படி செய்யாத அப்படி சொல்லிட்டா அவங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? சொன்னவங்களுடைய குறைகள் எல்லாம் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் அவர்கள் திருந்திவிட மாட்டார்கள். இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க, அவங்க அப்படி செய்கிறாங்கன்னு 10 பேர்கிட்ட சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அவங்க மாறுவாங்களா? இன்னும் அதிகமாக ஆகாதவர்களாக ஆகி விடுவார்கள். உப்பு தண்ணீராக ஆகி விடுவார்கள். அனைத்து குழந்தைகளுக்காகவும் தந்தை அமர்ந்திருக்கிறார். ஆகையில உங்களுக்குள்ள நீங்க யாரையும் நிந்தனை செய்யாதீங்க, திருத்துறதுக்கும் முயற்சி பண்ணாதீங்க. நான் எதுக்கு உட்கார்ந்துருக்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். உங்களுடைய படிப்பு முடியும் போது யுத்தம் ஆரம்பமாகிவிடும். இது புது உலகத்திற்கான முற்றிலும் புதிய ஞானம். ஆகையால் பாவம் மனிதர்கள் குழப்பம் அடைகிறார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், மற்றவர்களுடைய அவகுணத்தை பார்த்து அவர்களை நிந்தனை செய்யக்கூடாது. ஒவ்வொரு இடத்திலும் அவர்களுடைய அவகுணத்தை பற்றி சொல்லக்கூடாது. தன்னுடைய இனிமை தன்மையை விட்டுவிடக்கூடாது. கோபத்தில் யாரையும் எதிர்கொள்ளக்கூடாது. 2வது பாயிண்ட், அனைவரையும் திருத்தக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான். ஆகையால் அந்த ஒரே ஒரு தந்தையிடம் மட்டுமே அனைத்தையும் சொல்ல வேண்டும். ஒருவருடையவராக இருக்க வேண்டும். ஒருபோதும் முரளியை தவறவிடக்கூடாது. வரதானம், சதா துணையின் நினைவு மற்றும் சாட்சி நிலையின் அனுபவம் செய்யக்கூடிய சிவமய சக்தி ஸ்வரூபமாக இணைந்தவர் ஆகுங்கள். சிவமய சக்தி ஸ்வரூபம், எவ்வளவு அழகான வார்த்தை. நாம சக்தி ஸ்வரூபம், நமக்குள்ள அந்த சிவமயம் தெரியணும். 2 கம்பைண்டா இருக்கணும். சிவமய சக்தி ஸ்வரூபராக இருக்கணும். எப்படி ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே இணைந்தே இருக்கிறது. எதுவரை இந்த உலகத்தில், அதாவது இந்த நாடக மேடையில் பார்ட் இருக்கிறதோ அதுவரை தனியாக ஆகுவதில்லை. அதேபோல் சிவன் மற்றும் சக்தி இருவருக்கும் இடையில் அவ்வளவு ஆழமான சம்பந்தம் இருக்கிறது. யார் சதா சிவமய சக்தி ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து நடக்கிறார்களோ அவர்களை ஈடுபாட்டில் மாயா தடையை ஏற்படுத்த முடியாது. அவர்கள் சதா துணையின் மற்றும் சாட்சி நிலையின் அனுபவம் செய்வார்கள்.
சாக்காரத்தில் யாரோ கூடவே இருக்கிறார் என்ற அத்தகைய அனுபவம் ஏற்படும். ஸ்லோகன்: தடையற்ற மற்றும் ஒரே சீரான நிலையின் அனுபவம் செய்வதற்கு ஒருமுகத்தன்மையின் பயிற்சி செய்யுங்கள். அவ்யக்த சமிகை: தற்சமயத்தில் தன்னை நான் டீச்சர், நான் மாணவன், நான் சேவாதாரி என்று புரிந்து கொள்வதற்கு பதிலாக அமிர்த வேளையிலிருந்து இந்த பயிற்சி செய்யுங்கள். அதாவது, நான் உயர்ந்த ஆத்மா, மேலிருந்து வந்திருக்கிறேன். இந்த பழைய உலகத்தில், பழைய சரீரத்தில் சேவைக்காக வந்திருக்கிறேன். இந்த பயிற்சி செய்யுங்கள். நான் ஆத்மா என்ற இந்த பாடத்தை இன்னும் உறுதியாக்குங்கள். நான் சேவாதாரி என்ற பாடம் உறுதியாக இருக்கிறது. ஆனால் நான் ஆத்மா சேவாதாரி என்ற இந்த பாடத்தை உறுதியாக்குங்கள். அப்போது வாழ்க்கை பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆகி விடுவீர்கள். அதாவது, பாபா என்ன புரிய வச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னா, சேவாதாரி என்ற நினைவு உங்களுக்கு உறுதியாக இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க, நான் ஆத்மா சேவாதாரியாக இருக்கிறேன். இந்த பாடத்தை பக்கா ஆக்குங்க அப்படின்றார். அப்போதான் ஜீவன் முக்தராக ஆக முடியும். ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீ. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. பாபா என்னும் பெயரில் மந்திரத்தான் இருக்கிறது, மாயா என்னும் பேரே மதுவே அழிகிறது. அதர்ம உலகம் மாறட்டுமே, புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பே